எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். ரொம்ப கொடுமையா இருக்குங்க. 21 நாள்ல 3 எம்எல்ஏக்கு ராஜினாமா. உங்கள எத நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருப்பாங்க? நீங்கலாம் அந்த தொகுதிக்கு வந்து நல்லது செய்யணும்னு தானே ஓட்டு போட்டுருப்பாங்க. நீங்க அப்படி என்ன பண்ணிட்டீங்க? என்ன கிழிச்சிட்டீங்கன்னு நீங்க எல்லாம் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணீங்க? இந்த எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பேரு கியூல நின்னுருப்பாங்க. எத்தன வருஷமா கட்சியில இருந்தவங்கலாம் ஏக்கத்தோட அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு காத்துருந்துருப்பாங்க. ஆனா, அத்தனை பேரிலயும் உங்கள தேர்ந்தெடுத்து கட்சி தலைமை உங்கள வந்து எம்எல்ஏ சீட்டு குடுத்து எம்எல்ஏ ஆக்கியிருக்கு. எத்தனை தொண்டன் உங்களுக்காக கஷ்டப்பட்டுருப்பான். திமுக காரனோட சண்டை போட்டுருப்பாங்க. அ அ சீமானோட சண்டை போட்டுருப்பாங்க. த தாவேக்காவோட சண்டை போட்டுருப்பாங்க. அவங்க நிலைமை என்ன ஆகுறது? உங்களுக்காக இரவும் பகலும் கஷ்டப்பட்டு அதாவது தேர்தல்ல அவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்க. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. இருந்தாலும் எனக்கு ஆதங்கமா இருக்கு. நான் ஊர்ல பார்ப்பேன். அந்த கட்சிக்காரங்கலாம் நைட்டு 11 மணி, 12 மணி ஆயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆனா எவ்வளோ அதுமாரி கட்சி தலைவர்கள்லாம் உங்களுக்காக தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. நீங்க அத அசால்ட்டா தூக்கி போட்டீங்க. மக்களே தயவுசெய்து யாரையும் நம்பாதீங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த வேட்பாளர பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அதாவது தனக்காக அவன் உழைப்பானா? தன் நிலைமைய அவனும் உணர்வானா? நெனப்பு இருக்கிறவன பார்த்து ஓட்டு போடுங்க. தயவுசெய்து கண்ண மூடிட்டு ஓட்டு போடாதீங்க. இது எந்த ஜனநாயகம் தெரியல. நம்முடைய வரி பணத்த எப்படியெல்லாம் வீணடிக்கிறாங்க. திரும்ப தேர்தல். ஒரு தவக தலைவர் ராஜினாமா பண்றாருன்னா 2 தொகுதியில ஜெயிச்சாரு. சட்டப்படி ஏதோ ஒரு தொகுதியில தான் அவர் வந்து எம்எல்ஏ பதவி தக்க வைக்கணும். அது வந்து நியாயமான ஒண்ணு. ஆனா நீங்க என்ன கிழிச்சிட்டீங்கன்னு, என்ன பண்ணிட்டீங்கன்னு நீங்கலாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டீங்க. இப்போ ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி தேர்வு அறிவிப்பீங்க. நாங்க வெட்கமே இல்லாம, சூடு சொரணம் இல்லாம திருப்பி உங்களுக்கு ஓட்டு போடணும். தயவுசெய்து அந்த தொகுதி மக்கள்லாம் கொஞ்சம் சிந்திங்க. அவங்க மூஞ்சில கரிய பூசுங்க. தயவுசெய்து மக்களே இது என்ன மாரி ஜனநாயகம்னு எனக்கு தெரியல. ஏதோ என் ஆதங்கம் சொல்லணும்னு தோணுச்சு. உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன்.